நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து 96ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு தொழுது கொள்ளுகிற கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள். இன்றைக்கு வாரத்தின் முதலாம் நாள், தேவன் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளை நாம் தேவனுக்காக நாம் பயன்படுத்த போகிறோம். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். இன்னைக்கு திருவிருந்துல நீங்க பங்கெடுக்க போறீங்க. உங்க இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பக்குவப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த அலங்காரத்துடன் போறீங்களா? வேற அலங்காரம் இருக்குது. தலையில மாட்டக்கூடிய ரிப்பனா இருக்கட்டும், கேர்பின்னா இருக்கட்டும், அந்த மாட்டி இந்த மாட்டி எந்த மாட்டியா இருக்கட்டும், எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நம்ம ஒரு அலங்காரம், வெளி அலங்காரம் பண்ணிக்கலாம். கொலுசு போட்டுக்கலாம், கையில தங்க வளையல் போட்டுக்கலாம், ஜிமிக்கி போட்டுக்கலாம். வெளி அலங்காரத்தை பற்றி தாவீது சொல்லவில்லை. இருதயத்துக்குள்ளே ஒரு அலங்காரம் இருக்கிறது, அதுதான் பரிசுத்த அலங்காரம். சபையில வரக்கூடியவர்கள் ஆமேன் வெளி அலங்காரத்தை காட்டுவதற்காக நல்லா பட்டு சேரி கொடுத்துட்டு நல்ல வசதியோட வாங்க. சபைக்கு வரும்போது நல்ல இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியான நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க, சந்தோஷமான விஷயம். ஆனால் அவைகள் மற்றவர்களை பாதிக்கிற மாதிரி, மற்றவர்களை இடரல் உண்டாக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதிருங்கள். காரணம், தேவன் சொல்லுகிற வேதம், மற்றவர்களை இடரல் உண்டாக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதிருங்கள். காரணம், அது நிமித்தமா இல்லாதவங்க வேதனைப்படக்கூடாது. உங்க அலங்காரம் எப்படிப்பட்ட அலங்காரமா இருக்க வேண்டும்? இருதயத்துக்குள்ளே பரிசுத்த அலங்காரமா இருக்க வேண்டும். உங்க கைகளிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். உங்க சிந்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். உங்க கண்கள்ல பரிசுத்தம் இருக்கணும். உங்க இருதயத்துல பரிசுத்தம் இருக்கணும். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே அவருடைய சந்நிதிக்கு நீங்க வந்து தேவன் நீங்க ஆராதிக்கணும். சும்மா சில பேர் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உட்காந்துட்டு ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது சிகரெட் அடிக்கிறது, பீடி அடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யாதீங்க. திருவிருந்துல துணிகரமா பங்கெடுக்கிறது, ஆமா பாவம் செஞ்சுட்டு அசுத்த கைகளோடு அசுத்த இருதயத்தோடு ஆமேன் விபச்சார பாவங்கள், வேசித்தனத்தின் பாவங்களை செஞ்சுட்டு திருவிருந்துல பங்கெடுக்கிறது, அது அல்ல பரிசுத்த அலங்காரம். தேவனுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன், அவர் அருவருக்கக்கூடிய எந்த காரியமும் என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்த அலங்காரத்துடனே, ஒருவேளை உங்களிடத்துல பாவம் இருக்குமே ஆனால் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை எடுக்க போறேன், அந்த பரிசுத்த திருவிருந்தில் நான் பங்கெடுக்க போகிறேன், நீ எனக்காக சிந்தின ரத்தம் அது வீணா போகக்கூடாது, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி பரிசுத்தத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு போங்க. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சரியா பேசாதவங்க, ஆமேன் சபைக்குள்ள இருக்கிறவங்க கூட பேசாதவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. துணிகரமா இன்னைக்கு அவங்க திருவிருந்து எடுப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவனோடு கூட நீங்கள் கசப்போடு கூட இருப்பீங்கன்னா நீங்க திருவிருந்து எடுக்கிறதுல உங்களுக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் கிடையாது. கர்த்தரோடு கூட ஒரே பந்தியில நீங்க பங்கெடுக்கிற நீங்க ஒரு மனம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லாம நீங்க துணிகரமா அந்த திருவிருந்துல பங்கெடுக்க கூடாது. என்ன பாஸ்டர் அப்படிலாம் சொல்லி, திருவிருந்துங்கிறது ஒரு ஐக்கியம் தானே. ஐக்கியம்தான். யாரோடு ஐக்கியம் பண்ணப்படுகிறோம்? யாரோடு ஐக்கியப்படுத்தப்படுகிறோம்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொன்னவரோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறோம். ஒருத்தர் கூட நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, ரொம்ப பணக்காரங்க வீட்டுல ஃபங்க்ஷனா இருக்குது, அங்க எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், அதுக்கு ஏத்தாற் போல மேக்கப் பண்ணிட்டு போறோமே, குவாலிட்டி பாக்குறோமே, ட்ரெஸ் கோடு பாக்குறோமே, அதே போல பரிசுத்த தேவனை ஆராதிக்க போகிறேன்னா, பரிசுத்த பந்தியில பங்கெடுக்க போகிறேன்னா, அதே பரிசுத்தம் என்னிடத்திலே காணப்பட வேண்டும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் என்னிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்க வீட்டுக்கு அழுக்கு ட்ரெஸ்ஸோட வந்தா நீங்க என்ன ஏத்துக்குவீங்களா? பாஸ்டருக்கு அறிவு இல்லை, ஒரு ஊழியரா இருந்துட்டு இப்படி இருக்கிறாரு என்ன. அதே போல நம்ம அசுத்தத்தோடு வரும்பொழுது தேவன் பார்த்து நம்மளை அப்படி சொல்லிடக்கூடாது. ஆகையால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஜெப சிந்தையோடு போங்க, ஒரு ஜெப எண்ணத்தோடு போங்க, ஒரு தாகத்தோடு போங்க. இன்னைக்கு கர்த்தரையும் கூட பேசணும், இன்னைக்கு கர்த்தரை என்ன தொடணும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வரணும், இன்னைக்கு கர்த்தரை என்ன சுகமாக்கணும், கர்த்தர் இன்னைக்கு வேறு மனுஷனா என்ன மாத்தணும்,
இன்னைக்கு கர்த்தர் நான் செய்யற காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட போங்க. யாரையும் பார்க்க போகாதீங்க. பாஸ்டரை பார்க்கறதுக்கு ஆலயத்துக்கு போகாதீங்க. சில விசுவாசிகளை பார்க்கறதுக்கு ஆலயத்துக்குள்ள போகாதீங்க. என் நண்பருக்காக ஆலயத்துக்கு போகாதீங்க. சில பேர் லவ் பண்ணணுன்னே ஆலயத்துக்கு போவான், அப்படி போகாதீங்க. பெண்ணை பார்க்கறதுக்கு, ஆணை பார்க்கறதுக்கு, அப்படிப்பட்ட காரியத்தோடு கூட ஆலயத்துக்கு போகாதீங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே போங்க. கர்த்தரை ஆராதிங்க. இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. ஆராதனை முடிச்சுட்டு கர்த்தருடைய பந்தியில பங்கு எடுத்துட்டு கர்த்தருக்காக இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்யுங்க. கைப்பிரதிகள் எடுத்துட்டு ஒவ்வொரு கிராமமா போய் ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. நீ கர்த்தர் உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளை சொல்லுங்க. அதன் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை கண்டுகொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதாக. God bless you.